ஒரு போட்டு தள்ளி விட்டு அப் அண்ட் டவுனுக்கு வந்தால் 200 ஆகும். பின்னாடி இழுக்கிறதுக்கு அந்த ட்ரம்மில் போட்டு தான் நாங்கள் இழுப்போம். கடலோட சிஸ்டம் மாறும். மண் வந்து ஹைட்டு 1 மீட்டர் அளவுக்கு ஹைட்டு வரும். போட்டு தள்ளி விடும்போது தண்ணி திரைக்கும். அதனால வந்து அதுக்கு கிரீஸு ஃபுல்லாக வச்சுருக்கான். 1 மணிக்கு 2 மணிக்கு தள்ளி விடுவான். ஏன் நைட்டு 12 மணிக்கோட போட்டு கரைக்கு வரும். போட்டு இழுக்கும்போது வந்து 4 வீலர் போட்டு இழுப்பேன். ட்ரம்மில் போட்டு இழுக்கும்போது 2 வீலர் போட்டு தான் ட்ரம்மில் போட்டுப்போம். டயர் வந்து பின்னாடி போட்டு இருக்குல்ல, அந்த பின்பக்கமாக உள்ள போட்டை வந்து முட்டி தள்ளுறதுக்காக. மத்தி மீனுன்னு சொல்லும்போதே ஒரு 700 கிலோ 800 கிலோ அளவுக்கு பிடிச்சிட்டு வருவாங்க. ஸ்டேரிங்கை பொறுத்தளவுக்கு பவர் ஸ்டேரிங் பொறுத்தளவுக்கு ரோட்டில் எப்படி திரும்புதோ மண்ணிலையும் அப்படி தான் திரும்புது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கூட கிடையாது. ஸோ டயர் தேய்மானது கொஞ்சம் கூட இல்லை. 3 மாடல் போட்டு இருக்குங்க. சுசுகி போட்டு ஒரு வந்து குறைஞ்சபட்சம் 1.5 டன் இருக்கும். ஒரு நேரத்தில் வெயிட்டாக இழுக்கும்போது ஒரு நேரத்தில் வீல் ஓடி மாட்டோம். திரும்பி லோ கீரில் போட்டு அடித்து போட்டை இழுத்து தள்ளி விட்டுருவோம். 3 ஹவர் ஓடிச்சுனாக்கா 10 லிட்ரு சம்திங் ஆகுது. வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? என் பேர் வந்து ரவிச்சந்திரன். சீர்காழி தாலுக்கா, கூலியார் போஸ்ட்டு. மாவட்டம்னு பார்த்தாக்கா மயிலாடுதுறை மாவட்டங்க. ஃபார்ம் ட்ராக்கில் வோல்ட்மேக்ஸ் 16 பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க, எங்கே எடுத்தீங்க? இப்போ வந்து இந்த ஃபார்ம் ட்ராக் வெல்டு மாசு எடுத்தது வந்து மயிலாடுதுறையில் வந்து ஜெய் மோட்டார்ஸில் எடுத்தது. 1 வருஷம் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எடுத்து 1 வருஷம் ஆச்சுன்னீங்க. எத்தனை மணி நேரம் இது வரைக்கும் ஓட்டிருப்பீங்க? 750 மணி நேரம் ஓடி இருக்கு. 750 மணி நேரம் ஓட்டிருக்கீங்க. என்னென்ன வேலைக்கு பயன்படுத்துறீங்க? இது வந்து போட்டு பூலி மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். மற்றது எங்கேயாவது வெளியில் போனால் ட்ரக்கு போட்டு இழுத்து போகிறதுக்கு இருக்குது. அதாவது போட்டை கடலுக்கு இழுத்துட்டு போகிறதுக்கும் திரும்ப வெளியே இழுத்துட்டு வரதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம். ஓகே, மற்றபடி விவசாயத்துக்குலாம் எதுவும் யூஸ் பண்ணல? விவசாயத்துக்கு என்ன விவசாயம்? கண்டிப்பாக சர்வீஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. சர்வீஸ் 2 சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ சர்வீஸ்ன்றது எங்கன்னா வீட்லேயே வந்து பண்ணாங்களா இல்லை ஷோரூம் எட்டு வரப்போ சொல்லி பண்ணாங்களா? இல்லை, வீட்டிலே வந்து பண்ணாங்க. அதாவது கடலோட மண்ணோட தன்மைன்னு பார்க்கும்போது ரொம்ப பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்கும், மயமயன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது அதனுடைய உராய்வு தன்மை இருக்கும்போது ரொம்ப கம்மிங்க. அப்படி இருக்கும்போது டயர் தேய்மானம் எதனா இருக்குங்களா? டயர் எதனா சுற்றுறது? இங்கே வந்து டயர் தேய்மானத்துக்கு வேலை இல்லை, மண்ணு தான். ஒரு நேரத்தில் வெயிட்டாக இழுக்கும்போது ஒரு நேரத்தில் வீல் ஓடி மாட்டோம். திரும்பி லோ கீரில் போட்டு அடித்து போட்டை இழுத்து தள்ளி விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலுக்கு உள்ளே தள்ளும் போது என்ன கீர் யூஸ் பண்ணீங்க? எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டினீங்க? லோவா மீடியமானா? நாங்கள் வந்து ஐயில் போட்டு 1 கீர் போட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தள்ளி விட்டுருவோம். அது இழுக்கும்போது வந்து ட்ரம்மில் போட்டு இழுப்போம். ஓகே, இஞ்சில் ட்ரம்மில் போட்டு கயிறு போட்டு சுற்றி இருக்கும்போது அது ஆர்பிஎம் வந்து நல்லா சும்மா தான் 2 கீர் போட்டுட்டு லேசாக ஆசிலேட்டர் கொடுத்தா போதும். ஓகேண்ணா. இப்போ இந்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா பிடிஓ ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குண்ணா. அதில் நீங்கள் என்ன போட்டு யூஸ் பண்ணுறீங்க? நம்ம இது வந்து மல்டி ஸ்பீடியோ, ஆனால் 540 ஸ்பீடு வச்சு இழுக்க இதே போதும். இது நான் இழுக்கிற வேலைக்கு எனக்கு இதே போதும் தான். ஓகேண்ணா. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் டிராக்டர் எதனா வச்சுருந்தீங்களா? இல்லை, இது ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட் டைமே எடுக்கும்போது இந்த டிராக்டர் தான் எடுக்கணும் முடிவு பண்ணதுக்கு காரணம் என்ன? யார் சொல்லியிருந்தீங்க? எப்படி போய் எடுத்தீங்க? நாங்கள் வண்டி நிறைய கம்பெனிக்கு போய் பார்த்தோம். வண்டி போய் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு உள்ள வண்டி கிடைக்கல. இந்த வண்டிக்கு உள்ள ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் இந்த வண்டியை சூஸ் பண்ணது. ரேட்டு கம்மியாகவும் இருந்தது, இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு ஓரளவுக்கு போதும் அப்படின்னு. ஓகே, நான் ஷோரூமில் சொன்ன மாதிரி இப்போ டிராக்டர் பர்ஃபார்மன்ஸ் கேட்டால் பண்ணுதுங்களா? கரெக்டாக பண்ணுது. ஓகேண்ணா. இப்போ அது மாதிரி ஷோரூமில் எவ்வளோ டீசல் போகுன்னு சொன்னாங்க, உங்களுக்கான எவ்வளோ போகுது? இது டீசல் வந்து ஒரு 3 ஹவர் அளவுக்கு ஓடிச்சுன்னு வச்சுக்கிங்க. 3 ஹவர் ஓடிச்சுனாக்கா 10 லிட்ரு சம்திங் ஆகுது. அப்போ அது கணக்கு பண்ணிங்கன்னா 3 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா 10 லிட்டர் காலி ஆகுது. கணக்கு போனால் ஒரு 3.25 அப்படி தான் போகுது. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா இப்போ கப்பல் படகை வந்து இழுத்துட்டு வந்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் டூ வீல் டிரைவ் ஆப்ஷன் போட்டு இழுத்தீங்களா இல்லை 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் போட்டு இழுத்தீங்களா? நான் வந்து 2 வீலர் போட்டு இழுக்கும்போது வந்து 4 வீலர் போட்டு இழுப்பேன். ட்ரம்மில் போட்டு இழுக்கும்போது 2 வீலர் போட்டு தான் ட்ரம்மில் போட்டுக்குவோம். விஞ்சி போட்டு இழுக்கும்போது மாற்றி மாற்றி ஓட்டுவோம். எனக்கு மண் கிரிப்பு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த கிரிப்புக்கு தகுந்த மாரி நான் 4 வீலர் மாற்றிக்குவேன். ஸோ ஓகேண்ணா. இப்போ நீங்கள் வாங்கி 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமாக அந்த பார்த்தீங்கன்னா இந்த படகு சம்மந்தமாக இதுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க.
இப்போ உங்களை பார்த்து வேறு ஏதாவது இந்த டிராக்டர் வாங்கியிருக்காங்களா இல்லை யாரா வாங்குறோன்னு சொல்லியிருக்காங்களா? வாங்கியிருக்காங்க. என்னை பார்த்து இதே கம்பெனி வண்டி வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நல்லா இருக்காங்கன்னு. குட்டியாண்டிபுரம்னு சொல்கிறது, அதுவும் மயிலாடுதுறை மாவட்டம் தான். அது தரங்கம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குது அந்த ஊர். அந்த ஊரில் வாங்கியிருக்காங்க. இப்போ இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்னென்ன சொல்லுவீங்க? இந்த டிராக்டரில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா? வண்டி பொறுத்தளவுக்கு எனக்கு எல்லா இதுவுமே பிடிச்சி தான் இருக்குது. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிராக்டர் வாங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 800 மணி நேரம் ஓட்டிட்டீங்க. அப்படி பார்க்கும்போது ஆயில் தவிர்த்து இது வரைக்கும் வண்டியில் பிரச்சனைகள் வந்திருக்கா? அப்படி வரும்போது மெயின்டெனன்ஸுக்கு ரொம்ப அதிகமாகுதுங்களா, கம்மியாகுதுங்களா? இது வந்து மெயின்டெனன்ஸ்னு பார்த்துக்கிட்டா ஆயில் சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் போது 50 மணி நேரம் ஒன்று ஒரு சர்வீஸ் பண்ணது. 2வது சர்வீஸ் போது 500 மணி நேரம் சொன்னால் தான் ஒரு அடுத்த சர்வீஸு. வரும்போது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. வண்டியும் ஒரு கம்ப்ளைண்ட்டு ஆகுனதே கிடையாது. சர்வீஸ்னு விழும்போது மற்ற வண்டி வந்து 300 மணி நேரத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுவாங்க. இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு வேல்டு மாஸ் பொறுத்த அளவுக்கு 500 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு சர்வீஸ் பண்ணுறதுனால ஒரு ட்ரிப்புக்கு உள்ளது ஒரு 5000 6000 வரைக்கும் நம்மளுக்கு சேவ் ஆகும். அவங்க 2 சர்வீஸுக்கு வந்து நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணுறோம். அதில் ஒரு சர்வீஸ் காசு வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது. அது மாதிரி ரொம்ப நேரம் இந்த டிராக்டர் எவ்வளோ நேரம் உட்காந்து ஓட்டியிருக்கீங்கண்ணா? நான் அதிகபட்சம் 2 மணி நேரம் கூட உட்காந்து ஓட்டியிருக்கேன். 3 மணி நேரம்லாம் உட்காந்து ஓட்டியிருக்கேன். இப்போ அப்படி ஓட்டும்போது வண்டியோட ஹீட் எப்படி இருக்குது? வண்டி வைப்ரேஷன் எப்படி இருக்குது உங்களுக்கு? வண்டிக்கு வைப்ரேஷன் எல்லாம் எதுவும் வரல. ஸ்பீடு ரொம்ப அதிகம் கிடையாது, லைட்டாக வரும். அந்த காலில் அந்த பெடல் மிதிக்கும் போது மட்டும் அந்த அனல் லைட்டாக காலில் அடிக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பெடல்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. பெடல்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பெடல் கொடுத்துருக்காங்க. அதாவது பிரேக்கும் சரி, கிளச்சும் சரி. மற்ற டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பெடல் இருக்கும். இது சஸ்பெண்ட் பெடல். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி ரொம்ப டைட்டாக இருக்குங்களா, இல்லை ஸ்மூத்தாக இருக்குங்களா? இல்லை, நல்லா தான் இருக்குது. நார்மலாக இருக்குது. எந்த ஒரு அதனால பிரச்சனை வரல. அதெல்லாம் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது பெடல்னால. அந்த மாதிரி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம தரையில் ஓட்டும் போதே பார்த்தீங்கன்னா டயர் திரும்பும்போது ஈஸியாக திரும்பிடும். ஆனால் கடல் மண்ணில் திரும்பும்போது திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கான திருப்புறதுக்கு எப்படி இருக்குது? இல்லை, அது இந்த ஸ்டேரிங்கை பொறுத்தளவுக்கு பவர் ஸ்டேரிங் பொறுத்தளவுக்கு ரோட்டில் எப்படி திரும்புதோ மண்ணிலையும் அப்படி தான் திரும்புது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கூட கிடையாது. ஓகே, அது மாதிரி ரிவர்ஸ் போகிறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது? ஏன்னா இதில் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 24 வகையான ஸ்பீடு இருக்குண்ணா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரிவர்ஸ் போகிறதுக்கு எப்படிண்ணா இருக்குது? ரிவர்ஸில் போகும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போகுது. நம்ம எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்குறோமோ நல்லா ஸ்மூத்தாக நல்லா வேகமாக போகுது. இப்போ இந்த இடத்துல ஓட்டும்போது எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டினீங்க? இங்கே ஓட்டும்போது நான் அதிகமாக 10 ஓட்டுவேன், இல்லைனா 11 தான் ஓட்டும். அதிகபட்சம் நான் 12 ஓட்டுவேன். ரோட்டில் போகும்போது பைபாஸில் ரொம்ப லாங்காக போகிற மாரி இருந்தனாக்கா 15 போவோம். ஓகே, நான் இப்போ ரோட்டில் பார்த்தீங்கன்னா போகும்போது 15 வச்சு ஓட்டுன்னு சொன்னீங்க. அதிகபட்சமான ஸ்பீடு எவ்வளோ போகுது ரோட் ரன்னிங்கில்? இதில் வந்து 15 18 தான் 18 25 அளவுக்கு ஸ்பீடு போகும். அதாவது 25ன்றது பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்ல சொல்கிறீங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை படகுகளை பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து இழுத்துட்டு வருவீங்க? எத்தனை படகை உள்ளே இழுத்துட்டு போய் விடுவீங்க? ஒரு நாளைக்கு எனக்குன்னு கொடுத்தது வந்து ஒரு 15 போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 15 போட்டு தள்ளி விடுவோம், 15 போட்டு இழுத்து விடுவான். அதே பக்கத்தில் 2 வண்டி இருக்குல்ல, இன்னும் 2 வண்டி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையாக இருந்து போயாச்சுன்னா நம்மளை அதை கவர் பண்ணி சொல்லுவாங்க. அந்த போட்டையும் சேர்த்து இழுப்போம். அதையும் ஒரு 10 போட்டு சேர்த்து இழுப்போம். ஓகேண்ணா. இப்போ படகோட வெயிட்னு பார்க்கும்போது இப்போ எத்தனை கேஜி போட்டுனா இங்கே வந்து 3 மாடல் போட்டு இருக்குங்க. சுசுகி போட்டு ஒரு வந்து குறைஞ்சபட்சம் 1.5 டன் இருக்கும் ஒரு போட்டு. மற்ற இன்ஜினு அதோட செட்டப் ஃபுல்லாகவே 2 டன்னு வந்துடும் சுசுகி போட்டு மட்டும். மாருதி போட்டில் 2 மாடலில் இருக்கும். அதில் ஒரு மாடல் வந்து 1 டன்னுலேருந்து 1200 கிலோ வரைக்கும் ஒரு போட்டு இருக்கும். ஒரு போட்டு வந்து 800 கிலோ, இது 900 கிலோ வரைக்கும் இருக்கும். ஓகே, இப்போ போட்டோட வெயிட்டுமே இப்போ இவ்வளோ வெயிட் சொல்கிறீங்க. இப்போ கடல்லேருந்து மீன் பிடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மீனோட வெயிட்னு கொஞ்சம் இருக்குது, வலையோட வெயிட்னு இருக்குது, இன்ஜின் வெயிட்லாம் இருக்குது. இப்போ அவ்வளோ வெயிட் இழுக்கும்போது வண்டி எதனா திணறுதுங்களா? அது அங்கே கடல்லேருந்து இழுக்கும்போது இழுக்கும்போது என்ன பண்ணுவோம், ட்ரம்மில் போட்டு இழுப்போம். எக்ஸ்ட்ரா 500 கிலோ அதிகமாக வரும். அந்த மீன் பிடிக்கிறது ஜாமான் மற்றது வெயிட் வந்து 500 கிலோயும் வரும். 1 டன்னு கூட மீன் பிடிச்சி வருவாங்க ஒரு சமயத்தில். மத்தி மீனுன்னு சொல்லும்போது ஒரு 700 கிலோ 800 கிலோ அளவுக்கு பிடிச்சிட்டு வருவாங்க. அப்போல்லாம் வந்து நம்ம ட்ரம்மில் போட்டு விஞ்சில் தான் எடுப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏரியாவில் பல வகையான டிராக்டர்ஸ் இருக்குண்ணா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இழுக்கும்போது இப்போ இந்த டிராக்டர் வந்தால் கரெக்டாக இழுக்குது, சீக்கிரமாக இழுக்குதுன்னு அது மாதிரி உங்களை இன்னும் வேறு யாருனா இழுக்க கூப்பிட்டுருக்காங்களா எக்ஸ்ட்ராலாம் நாங்கள் போய் போட்டு ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செஞ்சுப்போம், இழுத்துப்போம் போய்ப்போம். அந்த வண்டி ஏதாவது இழுக்க முடியலன்னு வச்சுக்கா, நாங்கள் போய் 2 ஒன்றா சேர்ந்துலாம் இழுத்து. ஓகே, அதை மாதிரி நம்ம வண்டி எதனா மாட்டிருக்குங்களா? அந்த மாதிரி வண்டி இழுக்க முடியாமல் நம்ம வண்டி எதனா வந்து இழுத்துருக்குங்களா, இல்லை நீங்கள் எதனா இழுத்து கொடுத்துருக்கீங்களா? இல்லை மாட்டல. ஆனால் மற்ற நேரத்தில் ஒரு சமயம் இந்த கடலோட சிஸ்டம் மாறும். மண் வந்து ஹைட்டு 1 மீட்டர் அளவுக்கு ஹைட்டு வரும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இருக்கும்போது நாங்கள் வண்டி ஹெல்ப் பண்ணிப்போம், ஒரு நாளைக்கு ஹெல்ப் பண்ணி இழுத்துப்போம். ஓகே, இப்போ அதை மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகும். நீங்கள் இப்போ அதை மாதிரி இடத்துல ஃப்ரண்ட் எதனா தூக்குதுங்களா அந்த டிராக்டர்? இல்லை, வண்டி வந்து தூக்குற இதெல்லாம் இல்லை.
ஃப்ரெண்டு தூக்குறது எல்லாம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் 2 வீல் டிரைவும் யூஸ் பண்ணிக்கிறீங்க, 4 வீல் டிரைவும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ரெண்டுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் தெரியுது? 2 வீலர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டீசல் கொஞ்சம் கம்மியாக ஓடுது. 4 வீல் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டீசல் கொஞ்சம் அதிகமாகுது. இதுதான் வித்தியாசம். ஓகேண்ணா. மற்றபடி டிரைவிங் போகிறதுக்கெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. ஓகேண்ணா. இப்போ ஒரு போட்டு இழுக்க நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க ஒரு போட்டுக்கு? நாங்கள் ஒரு போட்டு தள்ளி விட்டு அப் அண்ட் டவுனுக்கு வந்தால் 200 ஆகும். 200. ஆமாம். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு செட்டப் போட்டு வச்சிருக்கீங்க. இப்போ இது எத்தனை கேஜி? பேக் சைடில் போட்டுக்கிறாங்க அது எத்தனை கேஜினா? இது எப்படியோ ஒரு 250 கேஜி இருக்கும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா படகு வந்து உள்ளே தள்ளுறதுக்காக பின்னாடி வந்து முட்டி தள்ளுறது. அந்த டயர் வந்து பின்னாடி போட்டு இருக்குல்ல, ஆமாம்மா. அது பின்பக்கமாக உள்ள போட்டை வந்து முட்டி தள்ளுறதுக்காக ஓகேண்ணா. தண்ணியில் வந்து போஸ்டாக தள்ளி விடுவோம். ம். அதை இழுக்கிறதுக்கு வந்து பின்னாடி வந்து ட்ரம்மு இருக்குது. பின்னாடி இழுக்கிறதுக்கு அந்த ட்ரம்மில் போட்டு தான் நாங்கள் இழுப்போம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. பிடிஓ யூஸ் பண்ணி. நான் இப்போ அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த டிராக்டர் அதிகமாக பிடிஓ பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்துறீங்க. அப்படின்னும் போது பிடிஓ சீல் இது வரைக்கும் உங்களுக்கு எதனா டேமேஜ் ஆயிருக்குங்களா? இல்லை இது வரைக்கும் டேமேஜ் பிடிஓ இது டேமேஜ் ஆகல. ஓகேண்ணா. சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டரை இது மாதிரி படகுக்கு எடுத்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்களுக்கு நீங்கள் என்னென்ன சொல்ல நினைக்கிறீங்க? வாங்கலாம். வாங்கி போட்டுக்கு வாங்கினா நம்பி வாங்கலாம். அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது பிளாட்ஃபார்ம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கா இல்லை ஃப்ரீயாக இருக்குங்கண்ணா? இல்லை ஃப்ரீயாக தான் இருக்கு. உட்காந்து ஓட்டுறதுக்கு கால் வைக்கிறதுலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே. அந்த மாதிரி சீட்டு எப்படி கம்ஃபர்டபுளாக? ஏன்னா 6 வகையான அட்ஜஸ்ட்மெண்ட் அதில் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீட்டில் எப்படி நல்லா இருக்குங்களா? சீட்லாம் நல்லா உட்காந்து ஓட்டுற அளவுக்கு நல்லா தான் இருக்குது. அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ உங்கள் டிராக்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது ஃபெண்டா 24 பற்றி சென்ட்ரல் ஷிஃப்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்கண்ணா. இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமாண்ணா? இது வந்து கீரோட சிஸ்டம். இந்த ஃபெண்டா 24 இது வந்து எப்படின்னாக்கா ரிவேர்ஸ் இருக்குல்ல, ரிவேர்ஸுக்கு போகிறதால லோன்னு இருக்கிறதுல வந்து லோவில் போனாலும் 4 கீரில் வந்து ஸ்பீடு போகலாம். ஐலையும் போனாலும் 4 ஸ்பீடில் போகலாம். ஃபார்வர்டில் போகும்போதும் ஸ்பீடில் 4ல் போகலாம். ரிவேர்ஸ்லையும் போகிறதும் 4 கீரில் உள்ள ஸ்பீடு போகலாங்க. ஓகே. அந்த மாதிரி பிடிஓக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக இண்டிபெண்டன்ட் கிளட்ச் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்கண்ணா. ஆமாம். உங்களுக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்மூத்தாக இருக்குங்களா? அது யூஸ் பண்ணுறது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே. அந்த மாதிரி இதில் கீர் பாக்ஸ்னு போகும்போது கான்சன் பேஸில் சைட் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. சில வண்டியில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஷிஃப்ட் இருக்கும். உங்களுக்கு இது எப்படி இருக்குது? கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா? இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து டிராக்டர் மோஸ்ட்லி இந்த இரும்பு சைடில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரீஸ் மாதிரி தடவி எதுக்குண்ணா? இது என்ன காரணம்? இது வந்து உப்பு தண்ணியில் வந்து வீலு வந்து தண்ணி படும். போட்டு தள்ளி விடும்போது தண்ணி திரைக்கும். அதனால வந்து அதுக்கு கிரீஸு ஃபுல்லாக வச்சுருக்கான். அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு. சப்போஸ் அந்த தண்ணி பட்டால் என்ன ஆகும்? தண்ணி பட்டுச்சுன்னா துருவு அடிக்கும். அதனால வந்து நான் கிரீஸ் வச்சு அது துருவு படாத அளவுக்கு பார்த்துக்கிறது. சார் ஓகேண்ணா. இப்போ இதுக்கெல்லாம் தடவாமல் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிருக்கு. ஆமாம். அது வந்து பெயிண்ட் இல்லாமலே அது துரு பிடிச்சிட்டு போகுது. அது ஆல்ரெடி இது வந்து பழசில் வாங்கி மாட்டினது. அதனால அப்படி இருக்கு. ஓகே. இப்போ இந்த ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த கடல் சைடில் இந்த அந்த ஈரப்பதம் தான் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சிருக்கீங்க. கலர் வரும் இது என்ன டேமேஜ் ஆயிருக்குங்களா? கலர் இன்னும் எதுவும் மாறல. கலர் என்ன கலரில் இருந்ததோ அதே கலர் தான். என்ன வெளுக்கலாம் இல்லை. ஓகேண்ணா. அந்த மாதிரி நைட் டைமில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா நைட் டைம் யூஸ் நைட் டைம்லாம் டெய்லி நைட்டில் யூஸ் பண்ணுவோம். போட்டு தள்ளி 1 மணிக்கு 2 மணிக்கு தள்ளி விடுவோம். ஏன் நைட்டு 12 மணிக்கோட போட்டு கரைக்கு வரும். சரி ஓகேண்ணா. எங்ககிட்ட இவ்வளோ நேரம் இந்த தகவல் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம். ரொம்ப நன்றி. நம்மளோட செய்தி கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி. மிக நன்றி.